ஹலோ விவஸ். ரீசெண்டாக எனக்கு யூஎஸ்லேருந்து ஒரு காஸ்டியூம் ஸ்டிச் பண்ண சொல்லி ஆர்டர் வந்தது. அந்த ஆர்டர் எப்படி வந்தது, நான் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணேன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்களில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் 24 இயர்ஸாக நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல பார்லரில் ஆரம்பித்து இப்போ சின்னதாக ஒரு பொட்டிக் ரன் பண்ணுற அளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்தேன். ஸோ இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோக்கலில் இருக்கிற கஸ்டமர்ஸ் தான் நம்மளை தேடி வருவாங்க. நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இல்லை போர்டு வச்சுருப்போம் ஷாப்புக்கு வெளியில், அந்த போர்டை பார்த்துட்டு வரவங்களோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் நமக்கு வருவாங்க. எனக்கு இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப்பில் வீடியோஸ் போட ஆரம்பித்ததுக்கப்புறமும் சரி, அண்ட் இன்ஸ்டாகிராம்குள்ளெல்லாம் போனதுக்கப்புறமும் சரி, ஈவன் ஃபேஸ்புக்லலாம் கூட போட்டுட்ருக்கேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், கஸ்டமர்ஸ் ஆகட்டும் இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் லோக்கல் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கஸ்டமர்ஸை தாண்டி சென்னை, ஈவன் அதர் ஸ்டேட்ஸ் லைக் கேரளாக்கு ஷிப் பண்ணியிருக்கேன் அண்ட் ஹைதராபாத்க்கெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணது போக இப்போ எனக்கு கொஞ்சம் அப்ராட்ல இருந்துமே ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் நம்ம பிஸ்னஸை கொண்டு போகிறது தான். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த பிஸ்னஸா இருந்தாலும் அதுக்கு சோஷியல் மீடியால ஒரு பேஜுன்றது ஒண்ணு இருக்கணும். ஸோ நீங்க என்ன மாரி பிஸ்னஸா இருந்தாலும் உங்களோட ஒர்க்கெல்லாம் நீங்க சோஷியல் மீடியாஸ்ல அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நெறைய பேர்கிட்ட உங்களோட ஒர்க் போய் சேரும். ஸோ அந்த மாதிரி நான் இப்போ ரீசென்ட்டா தான் Instagramல டான்ஸ் காஸ்டியூம் ஸ்டிச்சிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி, அதில கொஞ்சம் கன்டினியூஸா நான் பண்ற ஒர்க்கெல்லாம் ரீல்ஸாவும், போஸ்ட்டாவும் போட்டுட்டே இருந்தேன். ஸோ அத பார்த்துட்டு ஒரு 15, 20 டேஸ் முன்னாடி இருக்கும். ஒரு யுஎஸ்ல இருந்த ஒருத்தவங்க எனக்கு டைரக்ட் மெசேஜ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்ஸ்டாகிராம்லேயே மெசேஜ் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ அது வழியா எனக்கு அ மெசேஜ் பண்ணி, இந்த காஸ்டியூம் என்ன பிரைஸ் ஆகுது? எனக்கு கிட்ஸ் சைஸ்ல ஸ்டிச் பண்ண முடியுமா? எவ்வளோ நாள் ஆகும்? ஷிப்பிங் சார்ஜ் என்ன? இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. வேற என்னென்ன கலர்ஸ் இந்த மாடல் எனக்கு பண்ண முடியும்? அந்த மாரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருந்தேன். அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2, 3 டேஸ் எங்களோட கான்வர்சேஷன் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக் அவங்க எதுவுமே ஆன்சர் பண்ணல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் கேட்ட அமௌண்ட் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, எனக்கு கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க எனக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்கேன். நீங்க எனக்கு ஸ்டிச் பண்ணி எனக்கு அஸ் சூன் அஸ் பாசிபிள் எனக்கு அனுப்புங்க. பட் யுஎஸ்க்கு அனுப்ப வேணாம். நான் குடுக்குற சென்னை அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருங்க. எனக்கு அவங்க யுஎஸ்க்கு குடுத்துருவாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க எனக்கு மெஷர்மெண்ட்ஸ் அனுப்பிச்சாங்க. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் அவங்க கேட்ட கலர் அண்ட் அதே மாடல் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு, அவங்களுக்கு அந்த வாங்கின மெட்டீரியலை ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு 2, 3 டேஸில் நான் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு நான் சென்னைக்கு அதை கொரியர் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் எனக்கு யுஎஸ்லேருந்து ஆர்டர் நான் அதை கம்ப்ளீட் பண்ணேன். பட் நான் யுஎஸ்க்கு ஷிப் பண்ணல. ஆல்ரெடி நான் சவுதி அரேபியாவுக்கு ஷிப் பண்ணியிருக்கேன். என்னால் அது கூட பண்ண முடியும். பட் அவங்க ஷிப்பிங் காஸ்ட் அதிகமாகும் அப்படின்றதுனால, யாரோ அவங்களுக்கு ஃப்ரெண்டோ, ரிலேட்டிவோ இங்கேருந்து போகிறாங்க. அதையும் யூஸ் பண்ணிட்டு அவங்க அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஃபியூ இயர்ஸ் முன்னாடிலாம் நம்ம இந்த மாதிரி அப்ராடுக்கு ஷிப் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி நான் யோசித்து பார்த்ததே கிடையாது. இது பாசிபிள் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இப்போது இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ்னால மட்டும்தான். ஸோ நீங்கள் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க பிஸ்னஸை இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக சோஷியல் மீடியாஸில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அண்டு சோஷியல் மீடியாஸில் அக்கௌண்ட் வச்சுக்கிறதுனாலேயே உங்களால் ரீச் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ எந்தெந்த பிளாட்ஃபார்மை எப்படி எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், எந்த பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு நிறைய பேர் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. நானுமே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னால் கொஞ்சமாவது எனக்கு ரீச் பண்ண முடிஞ்சுது. ஸோ நானுமே 3 வருஷமா யூடியூப்ல இருக்கேன். நிறைய வருஷமா இன்ஸ்டாகிராமில் மற்ற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பட் இந்த அக்கௌண்ட்டை நான் ஓரளவுக்கு
எப்படி இந்த பிஸ்னஸ்க்கு போஸ்ட் போடணும், எப்படி இதுக்கு வந்து ரீல்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்றத வந்து கத்துக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு பண்ணதுனாலயா என்னன்னு தெரியல. எனக்கு இதுலருந்து கொஞ்சம் நெறைய ரெஸ்பான்ஸ் இருக்கு. நெறைய டைரக்ட் மெசேஜஸ் எனக்கு வந்துட்டுருக்கு டெய்லி. நான் வந்து என்னோட ரீல்ஸ்ல, போஸ்ட்லலாம் வந்து என்னோட ஃபோன் நம்பர் குடுப்பேன். அதுலேருந்து நெறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்றாங்க. ஸோ எனக்கு வந்து Instagram மூலியமா தான் இந்த மாதிரி இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அவுட் ஆஃப் கண்ட்ரி ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்களும் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி பாருங்க. உங்க பிசினஸும் நெக்ஸ்ட் லெவலுக்கு டெவலப் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.